Hello student, welcome to UC Success Academy. இன்னைக்கு exercise 3.3ல இருக்கிற problems எல்லாமே discuss பண்ணலாம். வாங்க students. First question. Solve the cubic equation 2x cubed minus x squared minus 18x plus 9 is equal to 0. If sum of two of its roots vanished. So, இந்த question தமிழ்ல எப்படி இருக்கு பாருங்க. 2x cube minus x squared minus 18x plus 9 is equal to 0 எனும் முப்போடி பல்லுறுக்கோவை சமன்பாட்டின் மூலங்களில் இரண்டின் கூட்டல் தொகை 0 எனில் சமன்பாட்டின் தீர்வை காண்க. ஸோ அதில் வந்து என்ன சொல்லிட்டாங்க, ரூட்ஸில் ரெண்டு ரூட்ஸை ஆட் பண்ணனா கூட்டல் என்னது 0 வந்துடுதுன்றத சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு இது வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் அப்படின்றதுனால 3 ரூட்ஸ் இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரெண்டு ரூட்ஸையும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடுறோம், இந்த மாதிரிக்கு எடுத்துடுறோம். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. 2x cube மைனஸ் x ஸ்கொயர்டு மைனஸ் 18x ப்ளஸ் 9 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா படி, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் பாசிட்டிவாக இருக்கும், செகண்ட் டேர்ம் நெகட்டிவ், பாசிட்டிவ் தென் நெகட்டிவ் நெகட்டிவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ இதில் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா sum of the roots alpha minus alpha plus beta is equal to, so இதில் வந்து எனக்கு நெகட்டிவ் டேர்ம் போடும். ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 டிவைட் பை 2 which becomes என்ன இருக்குது 1/2 வருது. ஸோ இல்லை ஆல்ஃபாவும் மைனஸ் ஆல்ஃபா becomes 0. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1/2 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து எனக்கு ஜென்ரலாக ஒரு சம் ஆஃப் த ரூட்ஸை வந்து ஆட் பண்ணும்போது விச் இஸ் ஈக்குவல் டு எனக்கு S1 நம்ம சம் 1 அப்படின்னு எடுப்போம். சம் 2ன்றது என்னது டபுள் ரூட்டையும் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணி எடுக்கிற வேல்யூஸை எடுப்போம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுங்க, எங்கள் பாசிட்டிவ் வேல்யூ அப்போ இங்கே என்ன டேர்ம் இருக்கோ அதை அப்படியே எழுதி டிவைட் பை 2ன்றதை போட்டிருப்போம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் இஸ் ஈக்குவல் டு என்னது ப்ராடக்ட் ஆஃப் த ஆல் ரூட்ஸ். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா இந்த மாதிரி இருக்குது, which is equal to minus alpha squared into beta is equal to, ஸோ இங்கே கொடுத்துருக்க எக்ஸ்பிரஷன் படி இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு நெகட்டிவ் டேர்ம் வரும். ஓகேவா? ஸோ வந்து எப்போதுமே ஃபர்ஸ்ட் டேர்ம் பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் சேஞ்சஸ் வந்து மிஸ்டேக் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அதை வந்து நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுக்கணும். ஸோ மைனஸ் நைன் டிவைடட் பை 2 எப்போதுமே எக்ஸ் கியூபோட ஆப்ஷன் தான் நம்ம அந்த இடத்துல எழுதுவோம். ஸோ அப்புறம் பீட்டாவோட வேல்யூ 1/2 தெரியும். ஸோ மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் 1/2 is equal to minus 9/2. ஸோ இந்த 2 இந்த பக்கம் போகும்போது கேன்சல் ஆகிடுது. மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 9/2 into 2. ஸோ கேன்சல் ஆகுது. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3. அப்போ the 3 roots of the given equation is equal to என்னது ப்ளஸ் 3 மைனஸ் 3 then 1/2. So these are all the 3 roots of the given equation. Next question. Solve the equation 9x cubed minus 36x squared plus 44x minus 16 is equal to 0 if the roots form an arithmetic progression அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ தமிழ்ல கொஸ்டின் எப்படி இருக்கு பாருங்க. 9x cubed minus 36x squared plus 44x minus 16 is equal to 0 இன் மூலங்கள் கூட்டுத்தொடரில் அமைந்தவை எனில் சமன்பாட்டை தீர்க்க. ஸோ கூட்டுத்தொடர் அப்படின்னு சொன்னாங்க, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் கூட்டுத்தொடர் அப்படின்னு சொன்னா, இப்போ சப்போஸ் வந்து 3 ஆட் ஆகி வருது அப்படின்னா என்னது இப்படி இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ மிடில் டேர்ம்ல இருந்து ஒரு 3 மைனஸ் பண்ணா இந்த டேர்ம் வரும், மிடில் டேர்ம்ல இருந்து ஒரு 3 ஆட் பண்ணா இந்த டேர்ம் வரும். அப்போ நம்ம எடுக்க வேண்டியது, நம்ம இதை ஆல்ஃபான்னு எடுத்தா இது ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவாகும், இது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஸோ இந்த மாதிரிக்கு நம்ம வந்துட்டு என்ன அந்த ரூட்ஸை எடுக்க தெரியணும். ஓகேவா? ஸோ அந்த ரூட்ஸை வந்து நம்ம இந்த மாதிரிக்கு செலக்ட் பண்ண தெரியணும். இது வந்து எனக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால. ஸோ இப்போ எனக்கு S1 சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னது மைனஸ் ஆஃப் மைனஸ் 36 டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு 4 பாசிட்டிவ் 4. ஸோ வந்துட்டு என்ன வருது 3 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா. இங்கே பார்த்துக்கோங்க மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா கேன்சல் 3 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 4/3 இருக்குது. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி சம் 3 எடுத்துக்கோங்க. ஸோ 3 ரூட்டையுமே ப்ராடக்ட் ஆஃப் த root is equal to alpha minus beta into alpha plus beta
ஸோ இது a plus b a minus b ஃபார்முலா பண்ணியிருக்கு. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் பீட்டா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபான்னு இருக்கும். ஆக்சுவலி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எடுத்தோம்னா அதுக்கு வந்துட்டு ஃபார்முலா என்னது? ஸோ அதே மாதிரிக்கு இதில் இருக்கிற டேர்ம் மைனஸ் ஆஃப் மைனஸ் 16 டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 16 டிவைட் பை 9 எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ இதில் ஆல்ஃபாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன வருது? 4/3 த ஹோல் ஸ்கொயர் ஹோல் கியூப்னு எடுத்துக்கோங்க. இந்த ஆல்ஃபா உள்ள மல்டிபிள் பண்ணால் ஹோல் கியூப் மைனஸ் 4/3 இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16/9 64/27 மைனஸ் 4/3 பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16/9 வந்துருக்கு. ஸோ மைனஸ் 4/3 பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் இந்த பக்கம் வந்ததுன்னா 16 டிவைடட் பை 9 மைனஸ் 64 டிவைட் பை 27. ஸோ எல்சிஎம் எடுத்தோன்னா இது 48 மைனஸ் 64 டிவைட் பை 27 வரும். மைனஸ் 4/3 பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 மைனஸ் 16/27 இருக்கும். ஸோ இந்த பக்கம் இது வந்ததுன்னா மைனஸ் 3 டிவைட் பை 4 இருக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் இதாகி இது 4 இதெல்லாம் கேன்சல் பண்ணால் இது 9 வருது. ஸோ பீட்டா ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 4/9 பீட்டா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2/3. ஸோ அப்போ அந்த சீரீஸ் என்னது? ஸோ மிடில் இருக்கிற டேர்ம் ஆல்ஃபாவோட வேல்யூ நம்ம என்ன கால்குலேட் பண்ணால் 4/3. அப்போ 4/3 அதுக்கு அடுத்த டேர்ம் 4/3 மைனஸ் 2/3 அண்ட் நெக்ஸ்ட் டேர்ம் 4/3 ப்ளஸ் 2/3. ஒன்று இந்த சீரீஸாக இருக்கலாம், இல்லாட்டி 4/3 plus 2/3 4/3 minus 2/3. ஸோ இந்த ஃபார்மேட்லேயே இருக்கலாம். ஸோ அப்படியே எடுத்தோன்னா இந்த டேர்ம் வந்துட்டு என்ன ஆகுது? 2/3 4/3 ப்ளஸ் 2 இல்லைன்னா அதே மாதிரிக்கு 2 4/3 2/3. ஸோ இது வந்து அந்த ஏபி வந்து எடுத்து ஒன்று இதாக இருக்கலாம் அல்லாட்டி அதாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரிக்கு எடுத்து எழுதிடலாம். Next question, solve the equation 3x cube minus 26x square plus 52x minus 24 is equal to 0 if its roots form geometric progression. ஸோ geometric progressionனா அதே மாதிரி ரூட்ஸை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ இதில் அதே கொஸ்டின் தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த ஈக்குவேஷன் கொடுத்து மூலங்கள் பெருக்கு தொடரில் அமைந்தவை எனில் சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பெருக்கு தொடரில் அப்படின்னும் போது ஸோ இதை அதே மாதிரிக்கு ஆல்ஃபா காமன் ரேஷியோ வச்சு எடுப்போம். ஆல்ஃபா இன்ட்டு காமா. ஸோ இந்த மாதிரிக்கு நம்ம வந்துட்டு எடுக்கணும். ஸோ எடுக்கும்போது இல்லாட்டி ஏஆர் ஏ/ஆர் இந்த மாதிரி 3 ரூட்டை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ அப்போ வந்துட்டு இதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஒன் சம் ஆஃப் த ரூட் ஆல்ஃபா பை காமா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா காமா. இதுலேருந்து நீங்கள் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போவுமே கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கணும். 26x ஸ்கொயர் ப்ளஸ் 52x மைனஸ் 24 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இதில் என்னது? மைனஸ் ஆஃப் மைனஸ் 26 டிவைட் பை 3 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாவை காமனாக வெளியில் எடுத்தோன்னா என்ன ஆகுது? 1/r ப்ளஸ் 1 ப்ளஸ் ஆர். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 26/3 வருது. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன ஆகுது? ஆல்ஃபா இன்ட்டு 1 plus r plus r square by r is equal to 26/3. Next இப்படி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்னது? ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எடுக்கிறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஆல்ஃபா பை காமா ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா காமா. ஸோ இது காமா காமா கேன்சல் ஆகி விச் இஸ் ஈக்குவல் டு இந்த minus of minus 24/3 equal to 8ங்கிறது. அப்போ ஆல்ஃபா கியூப் இஸ் ஈக்குவல் டு 8. அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2ன்றது வந்துடுச்சு. இப்போ இந்த 2ன்றதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுது? ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2 நான் 1 ப்ளஸ் காமா ஸ்கொயர் பை காமா இஸ் ஈக்குவல் டு 26/3 இன்ட்டு 2. ஏன்னா இந்த 2 வந்து இங்கே வந்து டினாமினேட்டரில் வந்துடுது. விச் இஸ் ஈக்குவல் டு 13/3 இருக்குது. இப்போ இது வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ணனா என்ன ஆகுது? இந்த 3 வந்து இந்த பக்கம் மல்டிபிள் ஆகுது. அப்போ 3 + 3r + 3r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 டைம்ஸ் ஆஃப் காமா. எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்தோன்னா 3 காமா ஸ்கொயர் மைனஸ் 10 டைம்ஸ் ஆஃப் காமா ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணனா
3 gamma minus 9, 3 gamma minus 1 is equal to 0. அப்போ gamma is equal to 3 and 1 by 3 அப்படின்றது வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ ஆல்ஃபாவோட வேல்யூ ஆல்ரெடி 2ன்னு கேல்குலேட் பண்ணியாச்சு. அதை வச்சு நம்ம வந்துட்டு எழுதுனோன்னா அந்த ஜியோமெட்ரிக் சீரீஸ் வந்து என்னெல்லாம் வருது, gammaவோட வேல்யூ 3 இருந்ததுன்னா 2 by 3 and 6 or 1 by 3 இருந்ததுன்னா 6, 2 and 2 by 3. இதான் வந்துட்டு அந்த ஜியோமெட்ரிக் series. Next question. Determine k and solve the equation 2x cubed minus 6x squared plus 3x plus k is equal to 0 if one of its roots is twice the sum of the other two roots. ஸோ தமிழில் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்த சமன்பாடை கொடுத்து என்னும் சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்ற இரு மூலங்களின் கூடுதலின் இரு மடங்கு எனில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கணும். கேயின் மதிப்பை காண்க மேலும் சமன்பாட்டை தீர்க்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு ஜென்ரலாக கியூபிக் ஈக்குவேஷனுடைய ரூட்ஸை இப்படி எடுப்போம். ஆனால் அவங்க சொல்லிட்டாங்க ஒரு மூலம் மற்ற இரு மூலங்களின் கூடுதலின் இரு மடங்கு என்னன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 times of பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்றத கொடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, சம் ஆஃப் த ரூட்ஸ் அதே மாதிரிக்கு எல்லாமே பண்ணிட வேண்டியதான். சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபாவை நம்ம எப்படி எழுதலாம், 2 times of பீட்டா ப்ளஸ் காமா plus beta plus gamma is equal to, so formula அப்படி இந்த ஈக்குவேஷன் படி எடுத்தா -6 minus of -6 divided by 2 எடுக்கிறோம், which is equal to 3 times of beta plus gamma is equal to 3 வந்திருக்கு. அப்போ beta plus gamma is equal to 1 எடுத்துக்கணும். அதே மாதிரிக்கு இங்கே நம்ம ஆல்ஃபா கேல்குலேட் பண்ணணும்னா என்ன பண்ணோம், beta plus gamma is equal to 1 இருந்ததுன்னா so which is equal to 3. அப்போ ஆல்ஃபா plus beta plus gamma is equal to 3 இருக்குன்னா alpha plus 1 is equal to 3. அப்போ alpha is equal to 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். ஆல்ஃபாவும் பீட்டா ப்ளஸ் காமா 3 காமா வந்து 1 இருக்குன்னா அப்போ காமா இஸ் ஈக்குவல் டு இந்த 1 மைனஸ் பீட்டான்னு எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் சம் 3 எடுத்தோன்னா என்ன ஆகுது, சம் 2 எடுத்துக்கோங்க. ஸோ சம் 2 எடுக்கும்போது ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா plus gamma alpha is equal to என்ன ஆகுது 3 by 2 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸோ இப்போ இது வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது alpha is equal to 2 கால்குலேட் பண்ண பிறகு s2 is equal to எனக்கு ரெண்டு ரூட்டாக மல்டிபிள் பண்ணி எடுப்போம். ஸோ இதில் ஆல்ஃபாவை காமனாக வெளியில் எடுத்தால் பீட்டா ப்ளஸ் காமான்னு இருக்குது. ஸோ அடுத்தது பீட்டா இன்ட்டு காமான்னு இருக்குது. ஸோ இந்த ஆல்ஃபாவுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு which is equal to from the equation இருந்து எனக்கு 3 divided by 2 எடுத்தாச்சு. ஸோ பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 1 எப்படி எடுப்போம் அப்படின்னா, ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 3 வருது. ஸோ 3 times of beta plus gamma is equal to 3. அப்போ பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்றதுனால ஸோ இந்த டேர்ம் நம்ம 1 எடுத்துடுறோம். ஸோ இந்த 2 இந்த பக்கம் வரும்போது -2 வரும், -1 by 2 வருது. எல்சிஎம் எடுத்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும்போது -1 by 2 வருது. பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு -1 by 2 இருக்கு. ஸோ அதே மாதிரி பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அப்போ காமாவை 1 மைனஸ் பீட்டான்னு எழுதலாம். ஸோ அந்த காமாவை 1 மைனஸ் பீட்டான்னு எழுதி இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணி எடுக்கும்போது பீட்டாவுடைய ரூட்ஸ் வந்து 1 + √3/2 ஆர் 1 - √3/2. சப்போஸ் நான் 1 + √3/2ன்றத பீட்டாவுக்கு நம்ம எடுத்தோம் அப்படின்னா காமாவோட வேல்யூ 1 மைனஸ் தட் வேல்யூ நம்ம எடுக்கும்போது 1 - √3/2ன்றது ரூட்டாக இருக்கும். ஏன்னா பீட்டாவும் ஆல்ஃபாவும் வந்துட்டு எனக்கு ஆட் பண்ணும்போது காமாவே ஆட் பண்ணும்போது which is equal to 1ன்றதால 1/2 + 1/2 becomes என்ன ஆகுது 1 வந்துட்டா. நெக்ஸ்ட் thus the roots are ஆல்ஃபாவோட வேல்யூ 2 இது எல்லாமே நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஸோ வந்து s3 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 roots is equal to 2 into this term and இது வந்து a + b into a - b ஃபார்முலா படி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணனா -2/2ன்னு வந்திருக்கும் which is equal to 1. ஒரு 2 இந்த இடத்துல கேன்சல் ஆயிருந்திருக்கும். நெக்ஸ்ட் which is equal to -k/2ன்றத ஃபார்முலா படி நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி எடுக்கும்போது k-ஓட வேல்யூ is equal to 2ன்றது வந்திருக்கும். Next question. Find all zeros of the polynomial x power 6 minus 3 x power 5 minus 5 x power 4 plus 22 x cubed minus 39 x squared minus 39 x plus 135. If it is known that 1 plus 2i and √3 are two roots of its 0.
ஸோ இதே கொஸ்டின் தமிழ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 பிளஸ் √2i மட்டும் √2 √3 ஆகியவை இந்த பாலினாமியலுடைய என்ற பல்லுறுப்புக்கோவையின் இரு பூஜ்ஜியமாக்கி எனில் அனைத்து பூஜ்ஜியமாக்கிகளையும் கண்டறியன்னு சொல்லிருக்காங்க. சோ இது வந்து கொடுத்திருக்க ஈக்குவேஷன் வந்து x பவர் 6ல இருக்கு. 6ல இருந்துனா ஒரு டோட்டலா 6 zeros இருக்கும். அதாவது 6 ரூட்ஸ் அது வந்து அந்த ஈக்குவேஷனை வந்து 0 பண்ணும். 6 ரூட்ஸ் அப்ளை பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 1 plus 2ஐயும் √3யும் இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்னு கொடுத்திருக்காங்க. அப்போ சோ அது வந்து zeros of the polynomial இருக்குதுன்னா இதுல கான்ஜுகேட் ஆல்சோ ஸ்கொயர் ரூட் இது ரேஷனல் நம்பர் அப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட் இருந்தாலோ இல்லாட்டி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்தாலும் அதோட கான்ஜுகேட் ஆல்சோ அந்த பாலினாமியலுக்கு எனக்கு ரூட்டா இருக்கும் zeros of the polynomial இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சு அதனால 1 minus 2i and வந்து minus √3 ஆல்சோ வந்துட்டு zeros of the given polynomial எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் சோ இந்த ரெண்டு ரூட்டை வச்சு நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்றோம். அதே மாதிரி இந்த ரெண்டு ரூட்டை வச்சு எக்ஸ்பிரஷன் கால்குலேட் பண்றோம். அப்படி கால்குலேட் பண்ணும்போது என்ன வந்து பாருங்க சோ சம் ஆஃப் த ரூட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எடுத்து அந்த வேல்யூ எடுத்துடலாம். சோ ஈக்குவேஷன் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடுறோம். சோ x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டு x பிளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். அதே மாதிரி சம் வந்து எடுத்து 0 எடுத்து ப்ராடக்ட் வந்து -3 வருது. சம் ஆஃப் த ரூட்ஸ் x² மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் மட்டும் போட்டு இப்போ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷனை மல்டிபிள் பண்ணா நமக்கு x பவர் 4ல இருக்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்குது. அப்போ கொடுத்திருக்கிற இந்த பாலினாமியலை நம்ம வந்து என்ன பண்றோம் இந்த x பவர் 4 எக்ஸ்பிரஷனால நம்ம வந்து எழுதும்போது this term will be multiplied with எனது ஒரு quadratic equation power 2 இருக்கிற ஏன்னா maximum power 6 அப்ப x power 4 x power 2 ஆல மல்டிபிள் பண்ணும்போது தான் 6 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குன்றதால பிளஸ் நம்ம வந்துட்டு இந்த x க்கு பக்கத்துல என்ன டேர்ம் இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது அப்படின்றதால tx அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணிட்டு ஒரு பாலினாமியல் வந்து will be multiplied with this polynomial becomes the given polynomial அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுறோம். சோ இதுல -9 ஏன் எடுக்கறாங்க அந்த -15 எதோட மல்டிபிள் பண்ணா அந்த லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் பிளஸ் 135 வரும் அப்படின்றத செக் பண்ணனும். சோ -15 வந்து -9 கூட மல்டிபிள் ஆகும்போது பிளஸ் 135 வரும்ன்றதால அதை எடுத்து வச்சுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x கோஎஃபிஷியன்ட் p யோட வேல்யூ தான். அதனால இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடுல இருக்கிற x கோஎஃபிஷியன்ட்டையும் அதே மாதிரி ரைட் சைடுல வர்ற x கோஎஃபிஷியன்ட் எப்பலாம் வரும் this x கோஎஃபிஷியன்ட் வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணாலும் அடுத்து இது வந்து இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட மல்டிபிள் பண்ணாலும் x கோஎஃபிஷியன்ட் வரும் அப்படின்றதால இதுல இருக்கிற x ஓட கோஎஃபிஷியன்ட் -39 இப்போ இந்த px இது வந்து மல்டிபிள் ஆகும் -15p வருது -9 into plus 6 becomes -54 வருது. x வந்து எழுதுறதால x ஓட கோஎஃபிஷியன்ட் நம்ம ஈக்குவல் பண்ணி இப்போ p ஓட வேல்யூ வந்து நம்ம எடுக்கிறோம். p ஓட வேல்யூ வந்து என்ன ஆயிடுது -1 வருது. சோ தட் -1 வந்து இத அப்ளை பண்ணி அந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எடுத்துட்டு இப்போ இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை -b + or - square root of b² - 4ac அந்த ஃபார்முலா படி நம்ம வந்து என்ன பண்றோம் சால்வ் பண்றோம். சோ அப்படியே சால்வ் பண்ணும்போது என்ன ஆகுது 1 + or - square root of 37 அப்படின்றது divided by 2 அப்படின்ற ரூட் கிடைக்குது. சோ thus zeros are அப்படினு சொல்லிட்டு சோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இந்த ரெண்டு ரூட்ஸ் பிளஸ் இந்த ரெண்டு ரூட்ஸ் தென் இந்த ரெண்டு ரூட்ஸ் டோட்டலா 6 ரூட்ஸ் வரும். 1 + 2i 1 - 2i plus √3 - √3 1 plus √37/2 1 minus √37/2 இந்த மாதிரி எடுத்து எழுதுறீங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन solve the cubic equation பின்வரும் முப்படி சமன்பாட்டை தீர்க்க 2x³ - 9x² plus 10x is equal to 0 equal to 3 ன்னு கொடுத்திருக்காங்க. equal to 0 ஃபார்முக்கு நம்ம கன்வர்ட் பண்ணோம். அப்போ 2x³ - 9x² plus 10x minus 3 is equal to 0. so actually equal to 0ன்ற மாதிரி நம்ம வந்துட்டு கன்வர்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்றோம் sum of the coefficients எடுக்கும். 2 minus 9 becomes -7 -7 plus 3 becomes 10 becomes +3 plus 3 minus 3 becomes 0. அப்போ sum of the coefficients is equal to 0 இருந்ததுன்னா x minus 1ன்றது root of this equation இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்றோம்னா இதை வந்து x minus 1 இருக்கிற மாதிரி ஃபேக்டரா நம்ம எடுக்கிறோம். அப்போ 2x³ இது வந்து எனக்கு 2 தானே இங்க இருக்கு அதனால இங்க 2 times of x² எடுத்துட்டு இந்த -9 வந்துட்டு இது -7 times of x² எடுக்கிறோம். அதே மாதிரி plus 10x 7 times of
எக்ஸ்ன்னு எடுத்துட்டு ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து மைனஸ் 3ன்னு எடுத்துட்டு விச் இஸ் ஈக்குவல் 0. இப்போ ஒரு பேரா நம்ம வந்துட்டு இதுல இருந்து 2x² காமன் எடுத்தா x மைனஸ் 1 வருது. இதுல x மைனஸ் 1 வர மாதிரி எடுக்கணும். அதனால மைனஸ் எக்ஸை காமனா வெளியில எடுத்தோம்னா x மைனஸ் 1 வருது. நெக்ஸ்ட் பிளஸ் 3 காமனா எடுத்தோம்னா x மைனஸ் 1 வருது. இப்போ இந்த 3 ஸோ இதுல வந்து என்னது 7 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ், ஒரு 7 டைம்ஸ் ஆஃப் எக்ஸை காமனா வெளியில எடுத்துட்டோம். இப்போ என்னன்னா எல்லாத்துல இருந்து x மைனஸ் 1 காமனா வெளியில எடுத்தா என்ன ஆகுது, இங்க 2x² இருக்கு, இங்க மைனஸ் 7x இருக்கு, பிளஸ் 3 இருக்கு, ஈக்குவல் டு 0. இப்போ இந்த x மைனஸ் 1ன்றது ஒரு ஃபேக்டர். இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணனா மல்டிபிள் பண்ணா 6, 2 into 3 becomes 6, ஆட் சப்ட்ராக்ட் பண்ணா மைனஸ் 7 வரணும். ஸோ 2x மைனஸ் 1 into 6 எடுத்துக்கலாம், அப்படிதானே? 2x minus 6 and 2x minus 1 equal to 0 அப்படின்னு எடுத்தோம்னா அப்போ x equal to 1 and x equal to 3, next x equal to 2x minus 1 equal to 0 எடுத்தோம்னா x equal to 1/2 வருது. These are all the equation. அதிலே செகண்ட் ரோமன் லெட்டர் ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எப்படி செக் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து என்னது sum of the coefficient is equal to 0. இதில் sum of the coefficient of odd power is equal to sum of the coefficients of even power. So even power. So even power உடைய இது எடுத்தனா -2 + 3 equal to +1 வருது. அதே மாதிரிக்கு odd power is equal to என்ன வருது, 8 - 7 is equal to +1. 1 ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு என்னது இதுல வந்து x + 1ன்றது ஒரு ஃபேக்டராக இருக்குன்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல x + 1 வர்ற மாதிரி நம்ம வந்துட்டு எடுக்கிறோம். ஸோ 8 டைம்ஸ் ஆஃப் x³ இந்த -2x ஆக்சுவலி x + 1ன்ற எக்ஸ்பிரஷன் வரணும். அப்போ இந்த இடத்துல 8x² வந்திருக்கணும். அப்போனா என்னன்னா +8x² minus 10 times of x². அப்படின்னா தான் இது -2ன்றது வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது -10 வருது. அப்போ இதுவும் என்ன இருந்திருக்கணும், -10 times of x plus 3x இருந்ததுனா தான் -7 வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ரெண்டே ஆட் பண்ணாதான் plus 3x 3 equal to 0. ஸோ இப்போ என்ன பண்றீங்க, இந்த ஒரு இதுல இருந்து எடுக்கும்போது 8 times of x² எடுத்தோம்னா என்ன ஆகுது, x plus 1 minus 10 times of x எடுத்தோம்னா x plus 1 வருது, plus 3 எடுத்தோம்னா x plus 1 வருது, equal to 0. ஸோ x plus 1 நம்ம காமனாக வெளியில் எடுத்தோம்னா என்ன ஆகுது, 8x² minus 10x plus 3 is equal to 0. ஸோ மல்டிபிள் பண்ணால் 24, ஆட் சப்ட்ராக்ட் பண்ணால் 10 வருது. ஸோ வந்து 6 into 4 எடுத்துக்கலாம், 8x minus 6, 8x minus 4 is equal to 0. ஸோ அப்படி எடுத்தோன்னா எக்ஸோட வேல்யூ -1 வருது. டிவைட் பண்ணனா என்ன ஆகுது, 2ஆல் டிவைட் பண்ணும்போது 3/2 வருது, 3/4 வருது. ஓகே, 3/4. நெக்ஸ்ட்டு 1/2 வருது. ஸோ அந்த மாதிரிக்கு எடுத்தணும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த சொல்யூஷன் ஃபார் த கிவன் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின், solve the equation x⁴ minus 14x² plus 45. ஸோ இதில் பவர் 4 பவர் 2ன்னு இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணுறோம், y is equal to x² எடுத்துக்கலாம். அப்போ x² பதிலாக நம்ம y போட்டோம்னா the above equation எப்படி மாறுது, y² minus 14y plus 45 is equal to 0. மல்டிபிள் பண்ணால் 45, ஆட் சப்ட்ராக்ட் பண்ணால் 14 வரணும். ஸோ y minus 9, y minus 5 equal to 0 எடுத்துக்கலாமா? அப்போ y equal to 9 means x² is equal to 9. அப்போ x equal to plus or minus 3. அதே மாதிரி y equal to 5 இருந்ததுன்னா x² is equal to 5, x is equal to plus or minus √5. So அப்போ the roots are plus or minus 3 and plus or minus 2. ஸ்டூடெண்ட் புரிஞ்சுதுங்களா? இது மாதிரி நம்ம சேனல்ல வர்ற வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.